வைக்க முடியாது. பொருள் புரியாத அல்லது வேறொரு மொழி பெயரை நம்ம இனத்துக்கு வைக்கக்கூடாது. அது நம்ம இனத்தின் அடையாளத்தை அழிக்கும். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீ என்ன சொல்றது என்பதற்காக நம்ம பிள்ளைய தமிழே தெரியாத வேறொரு மொழியை படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்க கூடாது. அப்படி வளர்த்தெடுத்த அந்த பிள்ளை வளர்ந்து விட்ட பிறகு நான் சொல்கிறேன், அது நம்மையே புறக்கணிக்கும். நாம் தாய்மொழி பற்றில்லாமல் போயிடும். நாளைக்கு இந்த நாட்டில் இப்படியான மக்கள் பெருகிவிட்டார்கள் என்றால் இந்த நாட்டில் கண்டிப்பா தமிழ் இல்லாது போயிடும். இன்றைக்கு 523 தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு சில பள்ளிக்கூடங்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா 50, 30, 20 இப்படிதான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே நாம் முதலில் இந்த கோட்பாடுகளை கொள்கைகளாக வகுத்துக் கொள்ள வேண்டும். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். நாம் இனத்தை தமிழினம் என்று அடையாளம், எங்க போனா யாருங்க என்ன என்னங்க நான் தமிழன், ஏன்னா என் தாய்மொழி தமிழ், நான் தமிழன் என்ற அந்த இனமான உணர்வோடு அடையாளம் காட்டணும். இன்றைக்கு தமிழன் என்ற பெயர் கூட நம்ம இனத்தை விட்டு அழிஞ்சிருச்சு. அரசியல் பட்டயமா எங்க போனாலும் நாம தமிழன் சொல்றது இல்லை. ஏன்னா வரலாற்றில் தமிழ் என்ற பேர் தான் இருக்கு, இலக்கியங்கள தமிழ் என்ற பேர் தான் இருக்கு, வரலாற்றை பொறுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்ற பேர் தான் இருக்கு. தொல்காப்பியமா 2700 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நூல், பழைய நூல், என்னன்னு கேட்டா தமிழன் தான் இருக்கு. ஆனா நம்ம யாராவது நீங்க என்ன என்னன்னு கேட்டா தமிழன் சொல்றோமா? இல்ல. என்னன்னு சொல்றோம்? இன்றைய நாட்டில் நமக்கு அரசியல் பட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? இந்தியன். இந்தியன் என்ற பேரு. இந்த இந்தியன் என்ற பேரு உங்களுக்கு இதுல மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம், ஆனால் இதுல உண்மை இருக்கா இல்லையான்னு நம்ம கூர்ந்து எண்ணி பாருங்கள். இந்தியன் என்ற அந்த பெயர் ஒரு இனத்தின் பெயரா? ஒரு இனத்திற்கு பெயர் வருவது எப்படி வரும்? அவன் பேசுகிற தாய்மொழியால் தான் வரும். அவன் என்ன தாய்மொழி பேசுகிறான் அது அடிப்படையில் அவனுக்கு பெயர் வரும். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏனைய இனங்கள்லாம் மலாய் மொழி பேசுகிற இனம் மலாய் இனம் என்றும், பிரெஞ்சு மொழி பேசுகிற இனம் பிரெஞ்சு இனம் என்றும், ஜெர்மன் மொழி பேசுகின்ற இனம் ஜெர்மன் மொழி ஜெர்மன்காரன் என்றும், அவனவனும் அவனுடைய தாய்மொழி அடிப்படையில் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது தமிழன் தனக்கு இருந்த பெயரையும் தூக்கி எறிஞ்சுவிட்டு இந்தியன் என்று பெயர் சுட்டி கொண்டு இந்த நாட்டில் இந்தியன் என்று அழைக்கப்படுகிறான். இதுவே மொரிஷியஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழன் தான் சொல்றான், இந்தியன் கிடையாது. இந்தியன் என்ற அந்த மொழியில் அடங்கியிருக்கிற அந்த பெயரில் அடங்கியிருக்கிற மொழி பெயர் என்ன? அதை பிரிச்சுங்கன்னா இந்தி கூட்டல் அன் என்று தான் வரும். இந்தி கூட்டல் அன். நாம் என்ன இந்தி மொழி பேசுகின்றவர்களா? நாம் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். எனவே இந்த நாட்டில் நாம் எப்படிலாம் உரிமை இழந்திருக்கிறோம் என்பதற்காக நான் சுட்ட வருகின்றேன். எப்படிலாம் அடையாளத்தை இழந்திருக்கிறோம். நாம் ஏன் தமிழன் என்ற இனப்பெயரை நாம் இந்த நாட்டில் விதைக்கல, சொல்லல? அந்த தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட நாம் ஏன் இந்த நாட்டில் நாம் தமிழர்கள் என்று இந்த அன்னைய இன மக்கள் நம்மை தமிழன் சொல்ல வைக்கல? அது நம்முடைய தவறு, நாமே அழைத்துக் கொள்வதில்லை. எனவே தமிழன் என்ற அந்த வரலாற்று பெயரை நாம் படிப்படியாக இழந்திருக்கிறோம். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கள். அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்துங்கள். வீடுகளிலே தமிழில் பேசுங்கள். எங்க செகு கிருஜாருமா கொடுத்தாங்க, நாங்க சிப்பாட்டா சியா பண்ணிட்டு அந்தார் பண்ணிட்டோம். பிள்ளைங்க பேசுற பேச்சு இடைநிலை பள்ளியில என்னலா லாம்பாட்டா வந்துட்ட, என்ன எவ்வளவு நேரம் துங்கு பண்றது, பிள்ளைங்க பேசுற பேச்சு இடைநிலை பள்ளியில. அம்மா அப்பா கூட பேசுறாங்க, எங்க போறீங்க? ஜலான் ஜலான் போறோம். என்ன பண்றீங்க? மண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்காரனை கேட்டீங்கன்னா அவன் பாதி ஆங்கிலம், பாதி கூட பெரும்பகுதி ஆங்கிலம், கொஞ்சம் தான் 1-2 சொற்கள் தான் தமிழ். நம்ம ஆளுங்க, நம்ம இவரு இங்க நம்ம இந்த அன்பர் என்ன செய்தாருன்னு தெரியல, நான் குறைச்சிட்டு சொல்ல வரவில்லை. இந்த ஒலி பெருக்கிய ஆய்வு செய்கிறது இயல்பாக எல்லா இடத்துலையும் எப்படி நடக்கும்? மைக் டெஸ்டிங் 1 2 3, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஆங்கிலம் தான் வந்து நிற்கும் அந்த இடத்துல, இல்லைங்களா? எங்க போனாலும் இதே மலாய்க்காரனை பாருங்க, நீங்க போய் கூட்டத்தில் போய் பாருங்களேன். நான் பார்த்துருக்கிறேன் பல இடங்கள்ல. சுபான் சத்துடுவதிக, சுபான் சத்துடுவதிக. ஏன் அவன் மாநில ஆங்கிலம் வந்து நுழையல? ஆய்வு 1 2 3, ஆய்வு 1 2 3. இதுல என்ன வாய் கோடிக்கு முழுவும்? இதை எண்ணி பார்க்க வேண்டியதுக்காக சொல்ல. இனிமே மாற்றுங்க, எங்க போனாலும் மாற்றுங்க, நம்ம அடையாளத்தை காட்டுங்க, இல்லையா? இதன் வாயிலாவது தமிழ் பரப்பலாமே. அது ஒரு பெரிய தொண்டா அமையுமே, பெரிய பணியா அமையுமே. ஏன் அந்த மாற்றத்தை நாம் செய்யக்கூடாது? அது ஒரு சிறப்பல்லவா? தமிழுக்கு நாம் செய்கிற ஒரு தொண்டு அல்லவா? தமிழுக்கு நீ செய்யும் தொண்டு நீ பகை மீது பாய்ச்சிய குண்டு. நம்ம பாவேந்தர் பாரதிதாஸ் தான் சொல்றாரு, பகை மீது குண்டு எறிந்து அவனை சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, தமிழுக்கு போய் தொண்டு செய், அதுவே நீ பகை மீது பாய்ச்சிய குண்டா அமையும். உன் பெயரை தமிழ்ல மாத்து, தமிழ்ல படி, தமிழ்ல பேசு, தமிழிலே பேசு, தமிழில் பெயரை அழை, பொருள் பெயரை சொல்லு, சேர்ந்து சொல்லாதீங்க. வீட்டுல பெயரை பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கூட தமிழ்ல இல்லைன்னு இருக்கு. பெட்ரூம், அப்பா எங்க இருக்காரு? அப்பா பாத்ரூம்ல இருக்காரு. அம்மா எங்க இருக்காங்களா? அம்மா குசினில இருந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா கிச்சன்ல இருந்துட்டு இருக்காங்க.
அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் டாய்லெட்ல இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கக்கூசில் இருந்துகிட்டு இருக்காரு. எல்லாமே ஒன்று கூட தமிழ் கிடையாது. லைட்டு, ஸ்விட்ச், ஃபேன், ரேடியோ, டிவி, டெலிபோன், இவை அனைத்திற்குமே தமிழ் உண்டு. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வீட்டிலேயே தமிழை நாம் வாழ வைக்கல. அன்பு கூர்ந்து இது சில வேளையில வீட்டுல போய் பேசும்போது யாரும் நல்ல தமிழ்ல பேசினா சிரிப்பாங்க, சிரிப்பாங்க. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திராதே. பாட்டு இருக்கா இல்லையா? சிரித்து வாழுங்க, ஆனா பிறர் சிரிக்க வாழ்ந்திராதீங்கன்னு சொல்றாங்க. எது பிறர் சிரிக்க வாழ்வது? நம் அடையாளத்தை இழந்து போவதுதான் சிரிப்புக்குரியது. தமிழ்ல பேசுறது சிரிப்புக்குரியதல்ல, கேலிக்குரியதல்ல, கேவலமானதல்ல. நாம் தமிழில் பேசாமல் நல்ல தமிழை பயன்படுத்தாமல் படிப்படியாக இழந்து போய் கொண்டிருக்கோமே. எதிர்கால உலகம் நம்மை பார்த்து சிரிக்கும், எள்ளி நகையாடும், கேவலப்படுத்தும். என்னமா இது? இதுக்கு முன்னால வாழ்ந்த நீங்களாம் எப்படி வாழ்ந்தீங்க? உங்க தலைமுறை எப்படி வளர்த்திருக்கீங்களே? உங்க பிள்ளைக்கு தமிழ் தெரியலன்னு சொல்றீங்களே, அது தமிழ் படிக்கிற பிள்ளை இல்லைங்க, தமிழ் தெரியாதுங்க, இது என்னங்க பாராட்டக்கூடிய செய்யலாங்க இது அப்படின்னு எள்ளி நகையாடுவாங்க. என்னங்க உங்க பிள்ளை எப்படி வளர்த்திருக்கீங்க, தமிழ் தெரியாத பிள்ளைய வளர்த்திருக்கீங்களே அப்படின்னு எள்ளி நகையாடுவாங்க. அன்பு கூர்ந்து இவற்றெல்லாம் எண்ணி பாருங்க. பண்டைய நாள்ல உருளைக்கிழங்கு இருக்கீங்களா? உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு தமிழுடைய இனத்துடைய பயிர் அல்ல, இது வெளிநாட்டுடைய பயிர். தமிழ்நாட்டில் அது விளையல. ஆனா அந்த பயிர் கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த காலத்துல வருகிற பொழுது அவன் பார்த்தான், அவன் அப்படியே பொட்டேட்டோன்னு எடுத்துக்கல, பொட்டேட்டோன்னு வைக்கல. என்ன செஞ்சாங்க? உருண்டு திரண்டு இருக்கிற கிழங்கு, நிலத்துக்கு அடியில விளையிறதெல்லாம் கிழங்குன்னு தமிழன் பேர் வைத்தான். அதனால அது என்ன செய்தானா, உருண்டு திரண்டு இருப்பதனால உருளைக்கிழங்குன்னு பேர் வைத்தான். ஆயாம் பிளாண்டர் தெரியுமா? தெற்கி ஆயாம் பிளாண்டர் தெரியும் தானே? இது எந்த நாட்டு? பிளாண்டர்ல, தெற்கில உள்ள ஒரு பறவை. அது அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த மக்கள் பார்த்தாங்க, என்ன தெற்கின்னு அழைச்சான்? இல்ல, என்ன பேர் வச்சான் தமிழன்? வான்கோழின்னு பேர் வச்சான். வான்கோழினா என்ன அர்த்தம்? வானத்துல இருந்து குதிச்ச கோழியா? கிடையாது. வான்னா மேல்னு அர்த்தம். மேலை நாடுன்னு சொல்றோமா இல்லையா? மேலை நாட்டில இருந்து வந்ததுங்க என்று சொன்னதால் மேல் நாடு, வான்கோழி அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்ற பொருள் அது வைக்கப்பட்டது. அதே போல குதிரை இருக்கு இல்லையா? குதிரை அது தமிழருடைய விலங்கு அல்ல. அந்த குதிரை அது அரபு நாட்டில இருந்து வந்தது, கிரேக்க நாட்டில இருந்து வந்தது. ஆனா தமிழ் அதுக்கு பேர் வச்சான். அப்ப என்ன பேர் வச்சான்? ஹாஸ்னா பேர் வைத்தான்? இல்ல, குதித்து குதித்து ஓடுவதால அதுக்கு பேர் குதிரைன்னு பேர் வைத்தான். எதனால? குதித்து ஓடுகிறது, குதிரை. இப்படி அந்த காலத்தில் உள்ளவங்க எல்லாமே தாய்மொழியில் அழைக்க வேண்டும் என்ற உணர்வோடு அழைத்தார்கள். ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை? எனவே இந்த நிலையிலிருந்து நாம் மாறுபட வேண்டும். நம்முடைய தாய்மொழி வாழ வேண்டும், நாம் தாய்மொழி சிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழர் வாழ்வாக இருக்கும். பாவேந்தர் பாரதாசன் சொல்வது போல, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த சிந்தனை நான் இங்கு விதைத்து செல்கின்ற வேளையிலே நான் ஒவ்வொரு நாளும் காலையில் மின்னல் FM வானொலியில 6:35க்கு திருக்குறள் விளக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். இங்க எத்தனை பேர் கேட்குறீங்க? யாராவது கேட்குறீங்களா? ஒருத்தர் கூட நான் பார்க்கல. ஆனா மிக சிறந்த அரிய கருத்துல திருக்குறள் இருந்து எளிமையா மக்களுக்கு புரிய வண்ணம் நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அன்பு கூர்ந்து கேளுங்க, பல படிப்பினைகள் அதுல இருந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களாக என்னுடைய விளக்கம் அந்த வானொலியில 6:35 தூங்குற நேரம் தான் இல்லைங்களா? ஆனா என்ன செய்வது, கொஞ்சம் கேட்கறோன்னு முயற்சியோடு நம்ம கேட்போமே, கேட்டு பாருங்க அதுல என்ன விளக்கம் கிடைக்கிறது என்று பாருங்க. அது ஓரளவு ஒரு நல்ல பயனை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் நான் என்னை இந்த இடத்திற்கு, இந்த வேளையிலே, இந்த தமிழர் திருநாள் நிகழ்வில் நான் பேச வேண்டும் என்று வேணவா கொண்டு என்னை இங்கு அழைத்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு பொறுப்பாளர் ஐயா பொன்னன் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும், இவ்வளவு நேரம் அமைதியோடு இருந்து கேட்டு செவிமடுத்த பெரியோர்கள், தாய்மார்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இந்த மட்டோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.